மார்ச் 1. அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, மார்ச் மாதம் புனித சூசையப்பர் வணக்க மாதமாக நாம் அனுசரிக்கிறோம். இன்று நாம் தியானிக்க போகும் தலைப்பு நீதிமானான சூசையப்பர். புனித சூசையப்பர் நீதிமான் என்று வேதாகமம் புகழ்கிறது. அவர் சட்டத்தை கடைபிடித்தவர் மட்டுமல்ல, கருணையோடும் நடந்து கொண்டவர். மரியாளின் மர்மத்தை புரியாமல் இருந்தபோதும் அவளை அவமானப்படுத்தாமல் அமைதியாக விலக எண்ணினார். ஆனால் தேவனின் திட்டம் வெளிப்பட்ட போது உடனே கீழ்ப்படிந்தார். நமது வாழ்க்கையிலும் பல நேரங்களில் முழு உண்மை தெரியாமல் முடிவெடுக்கிறோம். நீதியும் கருணையும் இணைந்து செல்லும் போதுதான் நம்முடைய முடிவுகள் தேவனுக்கு பிரியமானதாகும். சூசையப்பர் போல நாம் மனிதர்களை தீர்ப்பதற்கு முன் அவர்களின் நிலையை உணர முயல வேண்டும். தேவன் நமக்கு காட்டும் வழியில் நடப்பதே உண்மையான நீதியாகும். ஜெபம். அன்பான புனித சூசையப்பரே, நீதியிலும் கருணையிலும் வாழும் மனதை எனக்கு தாரும். என் தீர்ப்புகள் அன்போடும் சமநிலையோடும் இருக்க உதவி செய்க. அறியாமையில் தவறாமல் இருக்க ஞானமளிக்கவும். ஆமென். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.